வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் எப்போதும் சொல்கிறது தான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதக பிரகாரம் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது 10-5 போதே தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10-5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால் தொழில் ரீதியான விஷயம் அதீதமான ஆசைகள் காட்டி மற்றவர்கள் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஒரு சுத்தல்கள் இருக்கும். நிறைய வந்து என்னடா அது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அலைச்சல் இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அவர் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியோடு வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களோ கொஞ்சம் மன அழுத்தங்களோ இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. பட் பணம் வருமானம் கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து குழிப்பறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயம் அது ஏன்னா 3-8னாலே அதீதமான விஷயம், அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம எமோஷன் ஆகும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லை ஒரு எங்கேனாச்சும் வந்து ஒரு சுற்றுலா, ஒரு ஆன்மீக சுற்றுலா போனாலும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உடைமைகளை கொஞ்சம் திருடுறதுக்கான வாய்ப்புகள், பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதெல்லாம் யார் நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குங்க தான் இது மேயரானவங்க. மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் மறைகிறாருங்க. ஸோ 4-7ஆம் அதிபதி 8ல் மறையும் போது என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் டென்ஷன்ஸ் வரும். ஸோ அப்பானாலேயோ மாமனாராலேயோ வந்து குடும்பத்தில் சில கலகங்கள் ஏற்படுவதனால அதனால் ஒரு வாக்குவாதங்கள் மன போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கேர்ஃபுல். அது வந்து பின்னாடி வந்து ஒரு பெண்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி அதனால் குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யார் நடக்கணுமோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுவும் 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வந்து ஏற்கனவே 5ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய மக்கள் பண்ணுறது கொஞ்சம் குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5ஆம் அதிபதி 6ல் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து பெருத்த வேலை பலுக்களை கொடுக்கும். 3 நாள் 4 நாள் செய்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்குறாங்கன்ற மாதிரி எமோஷன்ஸ் இருந்தால் வருமானம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம், நல்ல பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ல் ராகு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். ஸோ 7ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏற்றங்களை நல்லா கொடுத்தாலும் நமக்கு வந்து எமோஷன்ஸை நிறைய கொடுத்துருவார். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை யாராச்சும் பொய் சொல்லி வாங்கி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காலம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும், கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் வந்து குழந்தைகள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே இடத்துல வந்து குரு இருக்கிறார். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது மனைவியோட குடும்பம் சார்ந்த நபர்களாக நமக்கு ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய அப்பா ஏதாச்சும் பேசலாம், உங்கள் மாமனார் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் நல்ல ஒரு சந்தோஷமானவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள். ஸோ அப்பாவினால் ஒரு சில நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். 10ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, அதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் செலவு அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதில் வந்து பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். நிறைய இருந்தான்றதுல ஒரு 2 வாரத்தில் வந்து ஒரு பெரிய பல லட்சங்களை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது கடன் வாங்கி போய்ட்டு அதை மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த ஒரு கிரகங்கள் அந்த விஷயங்களே கண்டிப்பாக போட்டு பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபம் ஸோ 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கிட்டத்தட்ட என்ன மாதிரி விஷயங்களும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனெல்லாம் வந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் போய் வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து பிரித்த ஒரு லாபங்கள் அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் பிரார்த்தனை. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணப்பட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னும் போது அப்போ நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்துங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ஹோரா அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா ஆகும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னு லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும், ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன் கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்து வச்சு சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோரா வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.